வணக்கம் பவித்ரா. அதாவது குடியாத்தம் சிங்கிள்பாடி ஏரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கட்டிட ஒப்பந்ததாரர் வசந்தகுமார். இவருக்கு திருமணமாகி ஓராண்டு ஆகிய நிலையில் இவருடைய மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக 3 மாதங்களுக்கு முன்பு பிரிந்து சென்றதாக கூறப்படுகின்றன. அதே போன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி யோகராஜ், அதாவது வசந்தகுமாரும் யோகராஜும் இருவரும் நண்பர்கள். வசந்தகுமார் நேற்று இரவு யோகராஜ் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார். யோகராஜ் வீட்டிற்கு சென்று யோகராஜ் மனைவியிடம் பேசிவிட்டு யோகராஜ் பிள்ளைகளான 2 பிள்ளைகள், யோகித் 5 வயது, தர்ஷன் 4 வயது, இந்த 2 பிள்ளைகளையும் கடைக்கு அழைத்து சென்று தின்பண்டங்கள் வாங்கி கொடுப்பதாக மனைவியிடம் கூறிவிட்டு, அதாவது யோகராஜ் மனைவியிடம் கூறிவிட்டு வசந்தகுமார் 2 குழந்தைகளையும், ஆண் குழந்தைகளையும் இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு குடியாத்தம் பகுதி, அதாவது வசந்தகுமார் வீடு இருக்கக்கூடிய குடியாத்தம் பகுதி சிங்கிள்பாடி கிராமத்திற்கு 2 குழந்தைகளும் அழைத்து வந்திருக்கின்றார். வெகு நேரமாகியும் குழந்தைகள் வீட்டிற்கு அழைத்து வரவில்லை வசந்தகுமார் என்பதால் யோகராஜ் வசந்தகுமாருக்கு செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கின்றார். ஆனால் வசந்தகுமாருடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதாக யோகராஜுக்கு வந்திருக்கின்றன. உடனே சந்தேகமடைந்த யோகராஜ் ஆம்பூர் காவல் நிலையத்திற்கு சென்று தனது 2 குழந்தைகளையும் வசந்தகுமார் அழைத்து சென்றதாகவும், அவர் வெகு நேரமாயும் அழைத்து வராததால் தங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் ஒன்று பதிவு செய்திருக்கின்றார். அந்த புகாரின் பேரில் ஆம்பூர் காவல்துறையினர் காவல் நிலையத்திலிருந்து குடியாத்தம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். அதாவது குழந்தைகளை இந்த பகுதியிலிருந்து வசந்தகுமார் குடியாத்தம் பகுதிக்கு அழைத்து வந்திருக்கிறாரா, வசந்தகுமார் எங்கே இருக்கிறார் என்று தகவலை தாருங்கள் என்று ஆம்பூர் காவல்துறையினர் குடியாத்தம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினரும் வசந்தகுமார் வீடு இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். ஆனால் வசந்தகுமார் பார்த்தோமானால் அந்த சிங்கிள்பாடி ஏரிப்பட்டி அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஏரிக்கரை அருகாமையில் ஒரு கோவில் இருக்கின்றன, அம்மன் கோவில். அந்த அம்மன் கோவில் பின்புறம் 2 குழந்தைகளையும் அழைத்து சென்றிருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இருந்த போதிலும் இரவு நேரம் என்பதால் அந்த பகுதிக்கு யாரும் செல்லவில்லை. ஆகவே சிறிது நேரம் கழித்து அந்த பகுதியில் பொதுமக்கள் சென்று பார்த்தபோது 2 குழந்தைகளும் இறந்த நிலையில் அந்த சடலமாக அந்த பகுதியில் கிடந்ததாகவும், மேலும் வசந்தகுமார் அந்த குழந்தைகள் அருகாமையில் அமர்ந்ததாகவும் அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். வசந்தகுமாரை பிடிப்பதற்காக பொதுமக்கள் சென்றிருக்கின்றனர். ஆனால் வசந்தகுமார் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கின்றார். உடனே ஆம்பூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் ஆம்பூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து 2 குழந்தைகளின் உடலையும் கைப்பற்றி வசந்தகுமார் எங்கே இருக்கின்றார் என்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். வசந்தகுமார் அந்த அம்மன் கோவில் அருகாமையில் இருக்கக்கூடிய வசந்தகுமார் உறவினர் வீட்டில் கட்டிலின் கீழே பதுங்கி இருப்பதாக தகவல் வந்ததின் பேரில் காவல்துறையினர் நேரில் சென்று அவரை கையும் களமாக பிடித்து கைது செய்தனர். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வசந்தகுமாரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் வசந்தகுமார், அதாவது கட்டிட ஒப்பந்ததாரர் வசந்தகுமாருக்கும் கட்டிட தொழிலாளி யோகராஜுக்கும் வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறதா, அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்குள் முன்விரோதங்கள் ஏதாவது இருக்கிறதா, வசந்தகுமார் எதற்காக யோகராஜுடைய குழந்தைகளை கடத்தி சென்று கொண்டார், இது போன்ற கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் யோகராஜின் உறவினர்கள், அதாவது குழந்தைகளின் உறவினர்கள் கூறுகையில் அந்த கோவிலின் அருகாமையில் இந்த குழந்தைகளை கொண்டு சென்று கொன்றதற்கான காரணம் நரபலி ஏதாவது கொடுத்திருக்கலாம் என்ற சந்தேகம் தங்களுக்கு எழுந்திருக்கின்றன. ஆகவே இந்த வசந்தகுமாரிடம் விசாரணையை மேற்கொண்டு தங்களுக்கு பிள்ளைகளை கொன்றதற்கான காரணம் என்னவென்றும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் அவருடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் 2 ஆண் குழந்தைகளை குடியாத்தம் பகுதிக்கு அழைத்து வந்து இந்த நபர் கொன்றதற்கான காரணம் என்னவென்று காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர் மனநலம், அதாவது மனைவி பிரிந்து சென்றதிலிருந்து இவர் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் தெரிவித்து வருகின்றனர். பவித்ரா, நன்றி பிரீத்குமார்.